வணக்கம் எஃப்எம்சிஜி டிவி நேயர்களே, தொடர்கிறோம். தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் வரிசையில் ஏற்கனவே புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய முதல் ஆட்சியை பற்றி நாம் பேசி முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து பேச இன்று மீண்டும் நம் அரங்கத்திற்கு வருகை தந்துள்ளார் எனது நண்பர் ஐநா சபை கண்ணன் அவர்கள். வருக வருக என்று வரவேற்று மேடையை உங்கள் வசமாக்குவது போல் மைக்கை உங்கள் வசம் வழங்குகிறேன். வணக்கம் கணேஷ். வணக்கம் எஃப்எம்சிஜி நேயர்கள். நாம் 91 அந்த அம்மாவுடைய ஆட்சி தொடங்கிச்சு, ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி 96 முடிஞ்சது. அந்த ஆட்சி ஒரு பெரிய நல்லாட்சி இல்லைன்ட்டு பார்த்தோம். அந்த ஆட்சியில் சில நல்லதும் நடந்துச்சு. அதில் நடந்த நல்லது என்னென்னா, அந்த அம்மாவுடைய தூண்டுதலின் பேரில், அந்த அம்மா கொடுத்த அழுத்தத்தின் பேரில் 1992 விடுதலை புலிகள் இயக்கம் இந்தியாவில் தடை செய்யப்பட்டது. அவங்க அழுத்தம் கொடுத்தாங்க. அவர்கள் நான் முன்னாடி சொன்னேன், அதுக்கு முன்னாடி இருந்த 89, 91 கலைஞர் ஆட்சியில் கடலோர பகுதிகளில் அவங்க வசம் போயிட்டதாக தான் பரவலாக எல்லாரும் நம்பினாங்க. அதையெல்லாம் மீட்டெடுத்து அவர்களுக்கு ஒரு இடமில்லை, ஒரு புகலிடம் இல்லை அப்படின்ட்டு ஈழ விடுதலை போராளிகளை அவர்களை மாதிரி அவங்க ஆதரித்தவங்களும் இல்லை, அம்மையார் ஜெயலலிதா மாதிரி அவர்களை மாதிரி அவர்கள் எதிர்த்தவர்களும் இல்லை. நிறைய ஆதரிச்சிருந்தோன்னா வெளியில் அவர்களுக்காக தனி ஈழமெல்லாம் கேட்குற அளவுக்கெல்லாம் ஆதரிச்சிருக்காங்க. ஆனால் அந்த 91, 96 அவர்கள் மிக கெடுபிடியாக நடந்து இந்த இடத்துல, ஏன்னா அதுக்கு நிறைய பயங்கரவாத நிகழ்ச்சிகள்லாம் நடந்துருச்சு. அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் எதிர இவர்கள் முயற்சி எடுத்து இன்னைக்கு வரைக்கும் அந்த தடை நீடிக்குது. அப்புறம் இன்னொன்று நான் சொல்லணும்னு நினச்சேன், அதை நான் மறந்துட்டேன். முன்னாடி நம்ம எம்ஜிஆர் பற்றி பேசும்போது 1977, 80 அவர் பெரிய ஆதரவு கொடுத்தார் இலங்கை தமிழர்களுக்கு, குறிப்பாக விடுதலை புலிகள் பிரபாகரனுக்கு. அதை பற்றி இல்லை, 77, 80 ஒரு மெதுவான ஒரு ஆட்சி நடத்தினார் அப்படின்னு நான் சொன்னேன். ரொம்ப அஞ்சு ஆட்சி நடத்தினார். ஒரு நல்ல ஆட்சி தரணுன்றதுனால அது நகரவே இல்லை பெருசா. அந்த ஆட்சியில் அவர் ஒரு பெரிய புரட்சி பண்ணார். எப்படி 80, 84 நிறைய புரட்சிகள் அவர் செஞ்சாரோ, எப்படி இந்த சத்துணவு திட்டம் வந்துச்சு, அதுக்கப்புறம் தனியார் துறைக்கிட்ட மருத்துவ பொறியியல் கல்லூரிகள், கால்நடை கல்லூரிகள், விவசாய கல்லூரிகள், இதெல்லாம் தனியார் துறைக்கிட்ட சேர்ந்து அரசோடு சேர்ந்து உருவாக்குறது ஒரு பெரிய புரட்சி தமிழகத்தில் அவர் அதற்கு வித்திட்டார். 77, 80 இந்த கிராம அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா, வில்லேஜ் கர்ணம்னு சொல்லுவோம் இல்லையா, கர்ணம்னு முன்சிஃப்னு சொல்லுவோம், கர்ணம்னு சொல்லுவோம். அந்த பதவிகள் ஒரு 24,000 இருந்துச்சு. அது பரம்பரை பதவிகள். நான் கர்ணமாக இருந்தேன்னா என்னுடைய மகன் கர்ணமாக வருவார். சரி, இந்த பரம்பரை பதவிகளை அவர் அழித்தார், நீக்கினார். அதற்கு பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு. அது எப்படி பண்ணார்னா, அதற்கு முன்னாடி இருந்த கலைஞர் ஆட்சியில் அவர்கள் ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. அந்த கமிட்டியினுடைய பரிந்துரை, இந்த பதவிகள், இந்த பொறுப்புகளை வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், கிராம அதிகாரி என்பவர், அவர் தான் விஏஓ. ஆமாம், அவர் தான் விஏஓ. அவர் தான் எல்லாத்தையும் அங்கே இந்த நிலங்கள், வரிகள், இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் அவர் ஒரு பேரேடில் வச்சிருப்பார். என்ன, அப்போ மணியக்காரர், கிராம மணியக்காரர், கிராம கர்ணம், அவர்கள் கிராம தலையாரி, அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய இடம் இருந்துச்சு. அது பரம்பரையாக ஜாதி அடிப்படையில் நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு தாழ்த்தப்பட்டவர் அந்த இடத்துக்கு வர முடியாது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய, அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு உயர் ஜாதின்னு நினைக்கிற அந்த சமூகத்திலிருந்து தான் வர முடியும். கீழ்ப்படிநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த இடத்துக்கு வர முடியாது. இவர் அதை எடுத்துட்டு அதை தமிழ்நாடு தேர்வாணைய குழு மூலமாக அந்த இடங்களை நிரப்புறாரு. யார் வேணாலும் அதற்கு விண்ணப்பிக்கலாம், சரி, யார் வேணாலும் வரலாம். முதன்முறையாக அந்த பதவிகளுக்கு இல்லை, தேர்வு ஆமாம், மினிமம் குவாலிஃபிகேஷன் ஆமாம் இருக்கணும். அவர்கள் தேர்வு எழுதணும். டிஎன்பிஎஸ்சி மூலமாக அவர்களை பதவியில் நியமிப்பார்கள். முதன்முறையாக தாழ்த்தப்பட்டவர்களிலிருந்து கிராம கர்ணங்களும் கிராம மணியக்காரர்களும் வந்த ஒரு புரட்சியை செய்தவர் எம்ஜிஆர். ஓகே, நான் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு, அதை சொல்லணும்னு நினச்சேன். இப்போ 96 வந்துடுவோம். 96 இந்த ஆட்சி முடிய போது, இப்போது புதுசாக இவர்கள் கூட்டணி வைத்து இவர்கள் பெரிய வெற்றி அடைஞ்சிடுறாங்க. ஜெயலலிதா அம்மையாரே தோற்று போகிறார்கள். இப்போது ஜெயலலிதாவை நிறைய பேர் ரைட்டர் ஆஃப், அவர்களுடைய அரசியல் அஸ்தமனம் தொடங்கிடுச்சு அப்படின்ட்டு அப்படித்தான் இருந்துச்சு. அந்த நேரத்தில் நான் இங்கே இருந்தேன் 96 அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குன்ற மாதிரி ஒரு எண்ணமே இல்லாத இருந்துச்சு. அப்போ என்ன நடந்துச்சு, அந்த அம்மாவுக்கு பாருங்கள் ஒரு பெரிய வாய்ப்பு.
98 அங்கேருந்து அரசு வந்து விழுது. அங்கே இடையில உங்களுக்கு மத்திய அரசு. திமுக, ஆமாம், 96 98 வரைக்கும் நரசிம்மராவ் அரசு விழுந்த பிறகு அந்த அரசு தோற்று போகிறது. எதிர்க்கட்சிகள், இடதுசாரி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து தேவகவுடாவை கொண்டு வராங்க முதல்ல. ஓகே, அப்பதான் அவர் வரார். ஆமாம், அவர் வராரு. அவர் ஒரு வருஷத்துக்கு குறைவா ஆட்சி பண்ணுறார். அவர் வரும்பொழுது அவர் அந்த இடத்துக்கு வந்துடுறார். அதுக்கு எல்லாருடைய ஆதரவும் இருக்குது. இவங்க தமிழகத்திலிருந்து 39, பாண்டிச்சேரியில் ஒரு இடம் சேர்ந்து மொத்தம் 40 இடங்களை 2 கட்சிகள் வச்சுருக்காங்க. அந்த 2 கட்சிகள் திமுகவும் தமிழ் மாநில காங்கிரஸும். இவர்கள் 2 பேரும் இந்த நாட்டினுடைய பிரதமராக யார் வருவார்கள் என்று தீர்மானிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். இது ஏற்கனவே இதுக்கு மாதிரி முன்னாடி 89 பார்த்தோம். விபி சிங் வந்தார், சந்திரசேகர் வந்தார். இப்போ இன்னொரு முறை அதே மாதிரி ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தேவகவுடா வருவாருன்ட்டு யாருமே நினைக்கல. ஏன்னா அவருக்கு பெருசாக ஹிந்தி தெரியாது, ஒரு பெரிய ஆங்கில புலவரும் கிடையாது. அவர் ஒரு கன்னட அரசியல்வாதி, ஒரு பிராந்திய அரசியல்வாதி. அவர் அந்த வேகத்தில் அவர் அங்கே நாடாளுமன்றத்திற்கு போயிடுறார். போயிட்டு அவர்கிட்ட அந்த பொறுப்பு அமையுது. ஏன்னா இவங்க விபி சிங்கையே திருப்பி பிரதமராக்கணும்ன்ட்டு முயற்சி பண்ணுறாங்க. எல்லாரும் போய் கேட்குறாங்க அவரை. தனியாக கலைஞர் கருணாநிதி போய் அவரை போய் பார்க்குறார். அவருக்கு வந்து ஒரு டெர்மினல் இல்னஸ், அதாவது அவருடைய முடிவு வரக்கூடிய ஒரு நோய் அவருக்கு இருக்குது. அவருக்கு புற்றுநோயோ நம்ம வந்துருச்சு. அதனால் அவர் வந்து அதை காரணம் சொல்கிறார். எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு கலைஞர்கிட்ட சொல்கிறார். கலைஞர் சொல்கிறாரு, நரசிம்மராவ் கூட தான் உடம்பு சரியில்லை, அவர் 5 வருஷம் ஆண்டார், நீங்கள் வந்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு வந்துடுறார். நான் பார்க்குறேன், நான் யோசிக்கிறேன் அப்படின்றார். அதற்கு பிறகு ஒரு எதிர்க்கட்சி தலைவர்களுடைய ஒரு குழு அவரை திருப்பி பார்க்கறதுக்காக போகிறாங்க, அதை உறுதிப்படுத்திக்கணும்ன்ட்டு. விபி சிங். ஆமாம், அவர் விபி சிங் வீட்டில் சொல்லிவிட்டு, எங்கே நான் வெளியே போயிடுறேன், அவர்கள் வந்தார்கள்னா எங்கே நான் போயிருக்கேன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு டெல்லியிலேயே காரில் சுற்றுறார் அவங்க வீட்டில் இருக்க வரைக்கும், இவங்களை தவிர்க்கிறதுக்காக. எப்படி என்னால் முடியாதுன்னு சொல்கிறது எனக்கு தவிப்பாக இருக்குது. என்னுடைய உடல்நிலை எனக்கு தான் தெரியும், நான் சொல்கிறேன், எங்கேயாவது சரின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துடுமோ. ஆனால் குயுக்தியாக அவரை எதிர்த்து பேசுகிற சில பேர் என்ன சொல்கிறாங்க, அவர் ஒன்றும் பதவியெல்லாம் வேண்டான்னு சொன்னவர்லாம் கிடையாது. அவர் வரார்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லாருடைய ஆதரவும் அவருக்கு கிடைக்கணும். அந்த ஆதரவு அவருக்கு கிடைக்காதுன்னு அவருக்கு தெரியும். எதிர்க்கட்சிகளுடைய இந்த முயற்சி தோற்று போயிடும்னு அவருக்கு தெரியும். அதனால் அவர் அதை ஒத்துக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்களும் இருக்காங்க. நமக்கு தெரியாது. நான் நினைக்கிறேன் உடல்நிலை தான் காரணமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு தடவை அந்த பதவியில் இருந்துட்டார், பார்த்துட்டார். அவர் பார்க்காதது எதுவும் கிடையாது. ஆமாம், அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர். ஆமாம், அவர் வந்து அந்த பகுதியினுடைய ராஜா விஸ்வநாத் பிரதாப் சிங் தான் அவருக்கு பேர். அவரை தத்து எடுத்த குழந்தை. ஆனால் அவருடைய பெற்றோர்கள், அந்த தத்து எடுத்த பெற்றோர்கள் வந்து ராஜாக்கள். அதனால் அவருக்கு பெரிய பரம்பரை பணக்காரர். அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டார். திருப்பி அந்த இடத்துக்கு வரணும், வந்து அல்லல் படணுன்ற அவசியமெல்லாம் அவருக்கு இல்லை. அதனால் அவர் வேண்டான்னு தான் சொல்லியிருப்பார், உண்மையிலேயே வேண்டான்னு சொல்லியிருப்பார்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு அவர் வேண்டான்னு சொன்னதுனால வேறு யாரை அந்த இடத்துல அந்த அளவுக்கு ஆயிடுச்சு இந்தியாவுடைய பிரதமர் பதவி. அதாவது ஒரு மியூசிக்கல் சேர் மாதிரி யார் வேணாலும் அதுங்க போகலான்ற மாதிரி ஆயிடுது. உடனே தேவகவுடா அந்த இடத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவர் வந்துடுறார், அவர் ஆள்றார். அந்த ஆட்சியில் வந்துட்டு காங்கிரஸுடைய ஆதரவோடு தான் அந்த ஆட்சி நடக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா பிஜேபி ஒரு வலுவான கட்சியாக 84 2 இடம் ஜெயித்த பிஜேபி 96 கிட்டத்தட்ட 80 இடங்களுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு, நான் என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் 98 இடம் அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. அவர்களை எதிர்க்கிறதுக்கு இடதுசாரி கட்சிகள், அப்புறம் மத்தியம கட்சிகள், இப்போ நம்ம திமுக மாதிரி, தமிழ் மாநில காங்கிரஸ் மாதிரி இடதுசாரியும் கிடையாது, வலதுசாரியும் கிடையாது, நடுவில் இருப்பவர்கள், அவர்கள் காங்கிரஸுடைய ஆதரவு. விபி சிங்குக்கு காங்கிரஸுடைய ஆதரவு கிடைக்காது. ஆமாம், அதில் வெளில வந்து அதனால தான் அவர் வேண்டான்னு சொல்லிட்டாருன்றது தான் அவருடைய அரசியல் விமர்சகர்கள் சொல்வது. இப்போ தேவகவுடாவுக்கு அந்த அம்மையார் ஆதரவு தராங்க, சோனியா காந்தி அம்மையார் ஆதரவு தராங்க. அவர் வந்துடுறார். வந்த உடனே சோனியா காந்தி இன்னும் தலைவராக வரவில்லை. அப்போ இருக்கிறது வந்து கேசரி, சீதாராம் கேசரி தலைவராக இருக்கிறார். அவருக்கு சில சிக்கல்கள்லாம் இருக்குது, அவர் மேலே சில வழக்குகள்லாம் இருக்குது. அவர் அந்த வழக்குகள்ல இருந்து அவரை விடுவிக்கணுன்ற மாதிரி தேவகவுடாவை நினைக்கிறார். அதில் ஒரு சின்ன அவர்களுக்குள்ள ஒரு பெரிய சிக்கல் வந்துடுது. அந்த சிக்கலில்
அவர் அரசுக்கு தந்த ஆதரவை திரும்ப பெறுகிறார், தேவகவுடாவுக்கு தந்த ஆதரவை. காங்கிரஸ் தேவகவுடாவு ஆட்சி வந்து ஒரு ஆண்டு கூட நீடிச்ச மாதிரி தெரியல. அவர் ஆனால் முதன்முறையாக ஒரு பெரிதாக ஆங்கிலம் தெரியாத ஒருவர், முதன்முறையாக இந்தியே தெரியாத ஒருவர், அவர் இந்தியாவினுடைய பிரதமராக முடியும் அப்படின்ற ஒரு புதிய சாதனையை, வரலாற்றை படைத்தவர் தேவகவுடா. அவர் அங்கே போன பிறகு அவங்க கன்னடத்தில் இருக்கவர்கள் நிறைய கூட வந்து பிரதமர் ஆகணும்னு முயற்சி எடுக்கல, தானா வந்துச்சு. அதனால தான் அவர் மேலே வந்து ஆக்சிடென்டல். ஆமாம், அவர் அவங்க கர்நாடகா நீங்கள் போயிருப்பீங்க பல தடவை. அங்கே வந்து கேழ்வரகு களி சாப்பிடுவாங்க. இந்த களியை வந்து குழம்புல தொட்டு சாப்பிடுவாங்க. நாம் எப்படி இங்கே இட்லி தோசை சாப்பிட்றோமோ அதுக்கு அவங்களுடைய ராகி ஸ்டேப்பிள் டயட், அது அவங்களுடைய பிரதான உணவு. அது அவர் அங்கே பிரதமராக வந்த உடனே 5 ஸ்டார் ஹோட்டலில் அறிமுகப்படுத்தினாங்க. அது ஒரு சாதனை, 2 சாதனை பண்ணியிருக்காரு அவர். அதனால் அவர் அந்த இப்படி ஒரு கிச்சடி அரசை நடத்துகிறார். இவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த கேசரிக்கும் அவருக்கும் சிக்கல் வந்துடுது. முதல்ல கிச்சடி சொன்னேன், இப்போ கேசரி சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவர் இந்த அரசு விழுந்துருது. இப்போ அடுத்து யார் வர்றதுன்ட்டு இப்போது முதன்முறையே வந்து மூப்பனார் அந்த இடத்துக்கு வரலாமான்ற மாதிரி ஒரு யோசனை இருக்குது. அவர் சொல்கிறாரு, எனக்கு பெருசாக தேவகவுடா வர்றதுக்கு முன்னாடி எனக்கு பெருசாக ஹிந்தி தெரியாதே, நான் எப்படி வர முடியுன்றார். ஆனால் அதை பொய்யாக்கிடுறார் தேவகவுடா. ஹிந்தியெல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு அவர் காட்டிடுறார். இப்போ 2வது சுற்று. இப்போ அடுத்து அவருக்கு அவர் ஹிந்திக்காரங்களுக்குள்ள ஒத்து வரல. ஆமாம், வேற ஒரு ஆப்ஷனை போட்டாங்க. ஆமாம். அப்போது தேவகவுடா வந்து இப்போது காட்டிட்டார், ஹிந்தியும் தேவையில்லை ஒன்று. இது காமராஜர் கிட்ட வந்து இந்த பதவி அவருக்கு வந்ததாகவும், அவர் வந்து நோ இங்கிலீஷ் நோ ஹிந்தி தென் ஹவு, எனக்கு இங்கிலீஷும் பெருசாக தெரியாது ஹிந்தியும் பெருசாக தெரியாது, பின்ன எப்படி நான் வந்து பிரதமராக இருக்கிறதுன்னு சொல்லி அவர் மறுத்துட்டதாகவும் ஒரு தகவல் உண்டு. அது இருக்கலாம், அவருக்கு ஆங்கிலம் வந்து நல்லாவே தெரியும். நல்லா அவர் திருத்துற அளவுக்கு, நீங்கள் ஒரு டிராஃப்ட் ஒரு வரைவு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதில் திருத்தம் பண்ணுற அளவுக்கு தெரியும். ஹிந்தி அவரால் பேச முடியாது, ஆனால் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும். மேபி ஆங்கிலமும் ஃப்ளூயன்சி இருந்திருக்காது. அவர் எல்லாம் இதில் தானாக சொந்தமாக கற்றுக்கிட்டவர் தான், 8வது படித்தவர் தான் அவர். அதனால் அவர் அப்படி சொல்லிட்டார். அது ஒரு 30 வருஷத்தில் சில்லற 30 வருஷங்களில் மாறி போயிடுது நிலைமை. தேவகவுடா வந்து இந்த சாதனையை பண்ணுறாரு. இப்போது மூப்பனார் அந்த இடத்துக்கு வரணுன்ட்டு மூப்பனார் கட்சியில் இருக்க பல பேர் விரும்புகிறாங்க, தமிழ் மாநில காங்கிரஸில் இருக்க பல பேர் அது விரும்புகிறாங்க. இவருக்கு மூப்பனாருக்கு பதில் யாரை அங்கே பார்க்குறாங்க அப்படின்னா குஜ்ராலை பார்க்குறாங்க. ஐகே குஜ்ரால் ஒரு பஞ்சாபி. அவர் வந்து செய்தி விளம்பரத்துறை அமைச்சராலாம் இந்திரா காந்தி கிட்ட இருந்தவர். அவர் ரஷ்யாவுக்கு நம்முடைய அம்பாசிடராகவும் இருந்தவர். அவர் வந்து ஒரு பெரிய மக்கள் தலைவர்லாம் கிடையாது. இப்போ வந்து மக்கள் தலைவர் என்று சொல்லப்படுகிற மூப்பனார் அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று அவருடைய கட்சியினை சேர்ந்து அத்தனை பேரும் விரும்புகிறார்கள். இது ஒரு பெரிய வாய்ப்பு, முதல் முறை ஒரு தமிழர் பிரதமராக வரக்கூடிய வாய்ப்புன்ட்டு. அவர் ஒன்றும் சொல்ல மாட்டேன்றார் அதை பற்றி. சரி, அவர் அதை பற்றி பேச மாட்டேன்றார். அவருடைய நண்பர்கள் அவருடைய கட்சிக்காரர்கள் எல்லாம் பேசுகிறாங்க. பி சிதம்பரம் போய் ஐகே குஜராலை போய் பார்க்குறார். இதை ஐகே குஜரால் அவருடைய சுயசரிதையில் பதிவு பண்ணுறார் நினைவுகளில். பார்த்துட்டு, நீங்கள் உங்களுடைய அமைச்சரவையில் நீங்கள் பிரதமரானீங்கன்னா உங்களுடைய அமைச்சரவையில் மூப்பனாருக்கு இடம் உண்டா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் கேட்குறாரு, ஒருவேளை மூப்பனார் பிரதமரானா நீங்கள் அவருடைய அமைச்சரவையில் இருப்பீங்களான்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் குஜரால் அவரை கேட்குறாரு, மூப்பனாருக்கு பிரதமராகணுன்ற ஆசை இருக்கா? அதுக்கு அவர் சரியாக பதில் சொல்ல மாட்டேன்றார். இதை பதிவு பண்ணுறாரு குஜரால். ஓகே, ஸோ இது நடக்குது. இதுக்கிடையில் அவரை பிரதமராக்கக்கூடியவர் யார்? கலைஞர் கருணாநிதின்ட்டு எல்லாம் நினைக்கிறாங்க. சந்திரபாபு நாயுடுவும் ஒரு பெரிய ஒரு சக்தி, மூப்பனார் அவர்களை அஸ்ஸாம் கண பரிஷத். இது தவிர ஹர்கிஷன் சிங் சுர்ஜித், பிரஃபுல்ல குமார் மஹந்த். ஆமாம், ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் வந்துட்டு அவர் சிபிஎம் கம்யூனிஸ்ட். அவரும் அவங்களுக்கும் கொஞ்சம் இடங்கள் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அதை முடிவு பண்ணணும். இதில் தமிழ் மாநில காங்கிரஸில் இருந்தவர்கள் என்ன சொல்கிறாங்க, கலைஞர் கருணாநிதி போதுமான அளவு இதுக்கு முயலல்ல, அவருக்கு ஒரு சக தமிழர் பிரதமராக வருவதில் அவருக்கு பெரிய நாட்டம் இல்லை என்பது அவருடைய வாதம். அன்றைக்கும் அந்த வாதம் வச்சாங்க, இப்போவும் அப்படி நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கடைசி வரைக்கும் அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை மூப்பனார், கடைசி வரைக்கும் சொல்லலை. அப்போ அவங்க 2 பேருக்கு தான் தெரியும் என்ன நடந்துச்சுன்ட்டு. ஆனால் இப்போ கலைஞர் பதிவு பண்ணுறார், குமுதத்துக்கு ஒரு தனி பேட்டியே கொடுத்தார். அந்த நேரத்தில் அவர் மேலே இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வந்த உடனே அவர் சொன்னார், என்கிட்ட வந்து
நான் நினைக்கிறேன் லல்லு பிரசாத் யாதவ், அவர் வந்து முலாயம் சிங் யாதவோ லல்லு பிரசாத் யாதவ் ஒருத்தர், அவர் எங்கிட்ட நான் பிரதமர் ஆகணும், நீங்கள் ஆதரவு தரணும்னு வந்து கேட்டார். முலாயம் சிங் கேட்டார். ஆனால் முலாயம் சிங்குக்கு யார் தெரியுமா பெரிய எதிரி? லல்லு பிரசாத் யாதவ். இன்னொரு யாதவ் அந்த இடத்துக்கு வந்துடக்கூடாதுன்ட்டு அவர் அதை இல்லாத பண்ணிட்டார். ஸோ அவர் அந்த போட்டியில் இல்லை, முடிஞ்சு போச்சு. ஐகே குஜரால் வந்து ஆதரவு கேட்குறார். இதெல்லாம் நடக்குது. இவர் பிஜு பட்நாயக்கோ யாரோ இறந்துடுறாங்க, நவீன் பட்நாயக்கனுடைய அப்பா. அவர் தவறிடுறார். அன்னைக்கு தவறுன அன்னைக்கே கூட நான் போய் லல்லு பிரசாத் யாதவ் மற்றவர்களெல்லாம் பார்த்து மூப்பனாருக்காக நான் ஆதரவு தேடினேன். ஆனால் அவர்கள் பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ணல, ஆதரிக்கலை. சுர்ஜித் ஆகட்டும், மற்றவர்களாகட்டும், அஸ்ஸாம் கண பரிஷத் ஆகட்டும், அவர்களெல்லாம் பெரிய அளவில் ஒரு இதற்கு இசைவு தந்த மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் நான் மட்டுமே வந்து இதை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறதுல அர்த்தம் அப்படின்னு கலைஞர் அப்படின்னு அவர் பதிகிறார். இப்போது சரி இது என்ன பண்ணுறதுன்னு பார்த்தேன். நான் உண்மையிலேயே மூப்பனாருக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலான்றதுக்காக நான் கேட்டால் அவர் எங்கே கூச்சப்பட்டுருவாரோன்ட்டு நான் முரசொலி மாறனை விட்டு நீ கொஞ்சம் கேளுப்பா அப்படின்னு. மாறன் கேட்கும் பொழுது அதுக்கு மூப்பனார் சொன்ன பதில், அப்படித்தான் எல்லாரும் என் கட்சிக்காரங்கெல்லாம் சொல்கிறாங்க, நான் அவங்கள சொல்லாதீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல இல்லை, அதனால் நான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி விட்டுடுறாரு. சொல்ல ஆமாம், இது என்னடா அது இப்படி பதில் வந்திருக்கு அப்படின்ட்டு இவருக்கு தாங்க முடியல. இவனை பெரிய அழுத்தம் இருக்குது. இவர் மூப்பனார் வந்துருவார் பிரதமராக அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கிற நேரம். எல்லாரும் அதை பற்றியே பேசுகிறாங்க. மூப்பனார் பிரதமராக வருகிறார் அப்படின்னா எங்களை விட சந்தோஷப்படுறதுக்கு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார் கலைஞர். அதெல்லாம் சொல்கிறார். கலைஞர் ட்ரை பண்ணலையா பிரதமர் மந்திரியாக? இல்லை, அவர் பண்ணலை. அவர் என்னுடைய உயரம் எனக்கு தெரியும்னு சொன்னார். அப்போ என்னாச்சு, கலைஞர் சொல்கிறாரு, நானும் விமானத்தில் மூப்பனாரும் ஒன்றா வரோம் டெல்லியிலேருந்து. அப்போ நான் தயக்கத்தை மீறி அவர்கிட்ட கேட்டுட்டேன், என்ன உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டேன். அது என்ன, அதை விடுங்க, வெறும் 3 மாத பதவி அது, அதை போய் பேசிக்கிட்டு அப்படின்னு மூப்பனார் சொல்லிட்டாரு. அதனால் மூப்பனாருக்கும் அதில் ஒரு பெரிய நாட்டம் இருந்த மாதிரி தெரியல. எந்த அரசு வந்தாலும் அது வேகமாக கவிழ்ந்துரும்ன்ற எண்ணம் எல்லாருக்கும் இருந்தார், ஒரு நிலை இருந்துச்சு. அதனால் நான் என்னால் முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டேன், நான் அவர் வருவதை விரும்பலைன்னு சொல்கிறது சரியில்லை, இதுதான் நடந்துச்சுன்ட்டு அவர் சொல்கிறார். இப்போ இதை மூப்பனார் வரார், ஐகே குஜரால் பிரதமராகிடுறார். பிரதமராகிட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் முதல்ல அந்த அரசவையில் அந்த அமைச்சரவையில் சேரமாட்டாங்கன்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறம் அவங்கள சரி பண்ணி மூப்பனாரோடவே எல்லாரும், கலைஞர் எல்லாரும் போய் அவரோட பேசி அவருடைய சம்மதத்தை பெற்று அப்புறம் அவர்கள் அந்த அரசில் இருக்காங்க. நம்ம நிதியமைச்சராக ப. சிதம்பரம் எல்லாம் அங்கே தான் வராரு. இங்கே மூப்பனாரை பேட்டி காண்றாங்க பத்திரிகையாளர்கள். அவர்கள் கேட்குறாங்க, என்னங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வர இருந்து அது வராத போயிடுச்சா அப்படின்ட்டு. அதை விடுங்க, அடுத்த கேள்விக்கு போங்க அப்படின்னுடுறாரு. ஓகே, சரிதானா? அதனால் நமக்கு தெரியாது, அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். மாறனுக்கு தெரியலாம், 3 பேருக்கு தெரியலாம். அவருடைய மகனான ஜி.கே. வாசன் அவருக்கு தெரியலாம். நமக்கு முழுமையாக என்ன நடந்ததுன்னு தெரியாது. இதுதான் வெளியில் இருக்கிறது. ஸோ இது அங்கே நடக்குது. இப்போ இந்த 2 அரசுகளும், தேவகவுடா அரசும் சரி, ஐகே குஜரால் அரசும் சரி, ரொம்ப நாள் நீடிக்கலை, விழுந்துருது. இப்போ சுர்ஜித் சொல்கிறாரு, நாங்கள் மூப்பனார் மேலே எந்த வருத்தமோ அல்லது தயக்கமோ அதெல்லாம் கிடையாது. ஒரு தயக்கம் இருந்துச்சு, இவர் முன்னாள் காங்கிரஸ்காரரு, அவரை கொண்டு வரக்கூடாதுன்ட்டு கம்யூனிஸ்டுகள் நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வதந்தி இருந்துச்சு. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அந்த மாதிரிலாம் இல்லை. நாங்கள் அடுத்து இந்த அரசு விழுந்துரும்னு நினைக்கிறோம். எந்த அரசு வந்தாலும் விழுந்துரும். அடுத்து ஒரு தேர்தலை சந்திக்கணும். தேர்தலை சந்திக்கிறதுக்கு ஒரு தென்னிந்திய முகத்தோடு நாங்கள் தேர்தலை சந்திக்க முடியாது. ஓகே, எங்களுக்கு ஒரு வட இந்திய தலைவர் வேணும். அதனால தான் மூப்பனார் வேண்டான்னு நினச்சோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ அவருடைய காரணத்தை சொல்லிடுறார். இதெல்லாம் முடியுது, அந்த கவர்மெண்ட் 2ம் விழுந்துருது. விழுந்த உடனே அடுத்து ஒரு தேர்தல் நடக்க போகுது 98. இப்போ இந்த கலைபரத்தில் உங்களுக்கு பாஜக வலுவான ஒரு கட்சியாக தெரிய ஆரம்பிக்கிறது, மேலே வருது. அதை இங்கே இருக்கிற ஆமாம் அவளை வந்துட்டாங்க. அங்கேருந்து இன்னும் நல்லா பண்ணுவாங்க, அவங்க தான் அடுத்த ஆட்சிக்கு வருவாங்கன்ற மாதிரி ஒரு கணிப்பு பல பேர் மத்தியில் இருக்குது. அதை முழுமையாக முற்றும் உணர்ந்த ஒருவர் போயஸ் தோட்டத்தில் இருக்கிறார். அவர் தான் ஜெயலலிதா. இதுவரைக்கும் தீண்டத்தகாத ஒரு கட்சியாக இருந்த பாஜகவோடு முதன்முறையாக
அந்த மமதா பானர்ஜிக்கு முன்னாடி மற்றவர்களுக்கு முன்னாடி முதன்முறையாக ஒரு அரவணைத்தது ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டு ஒரு பெரிய சாதனையை, வரலாற்றை, திருப்புமுனையை அரசியலில் உருவாக்குகிறார். அதாவது அவருடைய அஸ்தமனம் தொடங்கிடுச்சு, அரசியல் முடிஞ்சு போச்சு, அவர் முடங்கி கிடக்கிறார் போயஸ் தோட்டத்தில் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை அவர் உணர்ந்து ஒரு வியூகம் அமைக்கிறார். அவங்க தேர்தல் வருது, 98 தேர்தல். அந்த தேர்தலில் அந்த அம்மையாரும் கூட சுப்பிரமணியன் சுவாமி கூட அந்த தேர்தலில் தான் வந்து வைகோ, அந்த தேர்தலில் தான் பாமக, இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க 4 பேரையும் இப்படி தூக்கிட்டு அந்த அம்மா நிற்கிற படம் உங்களுக்கு தெரியும். அது வந்து ஒரு பெரிய ஹிந்து பத்திரிகையில் முதல் பக்கத்தில் அந்த படம் வந்துச்சு. பல பேருக்கு அது ஒரு பெரிய, அது யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. முதல்ல அந்த அம்மா அவர்களுக்கு ஒரு லெஜிட்டிமசி, ஒரு அங்கீகாரம், ஒரு உரிய இடம், அவர்கள் தீண்டத்தகாதவர்கள் அல்ல, அவர்களும் அரவணைக்கக்கூடியவர்கள் தான் அப்படின்ற ஒரு இடத்தை கொண்டு வந்து அவர்கள் தோளில் இந்த பாஜகவினுடைய அந்த ஒரு கட்சி, அதனுடைய சின்னம், அதனுடைய தலைவராக இருந்த வாஜ்பேயியை தமிழகத்தினுடைய தெரு கோடியிலும் வீதி முனைகளிலும் ஒவ்வொரு குடிசையிலும் அறிமுகப்படுத்திய, தூக்கி சுமந்த பெருமை ஜெயலலிதா அவர்களை சாரும். மானசீகமாக செஞ்சாங்க அது. ஆமாம், 30 இடங்களில் வெல்றாங்க. 40 இடங்களில் 30 இடங்களில் வெல்றாங்க. யாரை நீங்கள் வந்து ரைட் ஆஃப் பண்ணிட்டீங்களோ, கழித்து விட்டீர்களோ பொது வாழ்க்கையிலிருந்து, அவர்கள் மீண்டும் ஃபீனிக்ஸ் பறவை போல், தன்னுடைய சாம்பலிலிருந்து எழும் ஃபீனிக்ஸ் பறவை போல் அம்மா மீண்டும் வருகிறார்கள். அந்த 13 மாதங்கள் தேசிய அளவில் அதுவும். ஆமாம். இப்போ அங்கே அரசு அமைப்பதற்கான சூத்திரம் முழுக்க முழுக்க போயஸ் தோட்டத்தில் இருக்கு. ஏன்னா பாஜகவுக்கு அடுத்த பெரிய கட்சி யாருன்னா அதிமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும். உடனே ஒரே ஒரு இடம் இருக்கிற வாழப்பாடி ராமமூர்த்தி, அவரும் இந்த அணியில் நின்று வென்றிருக்கிறார். அவரை கேபினட் அமைச்சர் ஆக்குறாங்க, பெட்ரோலியம் அமைச்சர். அவர் அந்த துறையில் அந்த இருந்து அது பண்றது ஜெயலலிதா அவர்கள். ஆமா, ஒரு கட்சி தமிழக ராஜீவ் காங்கிரஸ் என்று நடத்துகிற அவர் ஒரே கட்சிக்காரர். அவர் போய் மத்திய இன்னைக்கு ஹர்தீப் பூரி இருக்கிற பெட்ரோலியம் அமைச்சர், அவர் காங்கிரஸ்ல இணையமைச்சரெல்லாம் இருந்திருக்கார். ஆனா முழு கேபினட் அந்தஸ்தோட ஒரு 36 பேர் இருக்கக்கூடிய கேபினட் அந்தஸ்து இந்தியா முழுக்க, அதுல ஒருத்தராக அவரை உயர்த்தின பெருமையும் ஜெயலலிதாவை சாரும். ஆனா அந்த 13 மாதங்கள் ஒரு வேற வார்த்தை இல்லை, அதனால் இப்படி சொல்றேன், அவலட்சணமான மாதங்கள். அது பாஜக அரசை அவர் போட்ட நிபந்தனைகளும் அவர்களை படுத்திய பாடும் அவர்களால் நிர்வாகமே செய்ய முடியல. இந்த அரசு நிபந்தனை வந்து கருணாநிதி அவர்கள் அரசை கலைக்கணுங்கிறது அது ஒரு நிபந்தனை. அதை விட பெரிய நிபந்தனை, இவர்கள் மேல இருக்க எல்லா வழக்குகளையும் அவங்க எடுத்துடணும் அப்படின்ட்டு. அவங்க ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு இவங்க மேல. கிரிமினல் வழக்குகள் இருக்கு, ஊழல் புகார் வழக்குகள் இருக்கு, நிறைய வழக்குகள் இருக்கு, எக்ஸைஸ்ல வழக்கு இருக்கு, இன்கம் டேக்ஸ்ல வழக்கு இருக்கு, இப்படி நிறைய வழக்குகள் இருக்கு. இந்த வழக்குகள் எல்லாம் அவங்க எடுத்துடணும். இதுல என்னன்னா அவங்களால அதை பண்ண முடியல. ஏன் முடியலன்னா, பெரும்பாலான வழக்குகள் தமிழக அரசு போட்டது, அதை அவங்களால நீக்க முடியாது. அவங்களால நீக்க முடிஞ்சது வந்து எக்ஸைஸ் வழக்கை நீக்கலாம், அவர்களால் இன்கம் டேக்ஸ் இருக்கிறது அது கொஞ்சம் தான். அதுவும் யார் மேல இருக்கு அதிகமா? சசிகலா மேல இருக்கு. ஓகே. ஸோ அவர்கள் அதை ஒருவேளை பண்ணி தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க வந்து அப்போ யஷ்வந்த் சின்ஹா வரார், அவர் தான் நிதியமைச்சர். அவர்கிட்ட அந்த அம்மா ஒரு கவர் தருது, இந்த கவரை கொடுத்து இந்த கவரில் இருக்கிற இந்த கேஸ்லலாம் இருந்து நீங்கள் எடுத்துடணும் அவர் எழுதுறார். அவருடைய நினைவுகளில் அதை பதிகிறார். ஏன்னா அவர் போகிறார், பிரைம் மினிஸ்டர் போய் பார்க்க போகிறார். இங்கேருந்து போயிட்டு இங்கே வந்து விருந்து சாப்பிட்டுட்டு இந்த கவரை வாங்கிக்கிட்டு அங்கே போகிறார். போனோடனே வாஜ்பேயி கிட்ட சந்தீப்பை பற்றி விவரிக்கிறார். வாஜ்பேயி கேட்குறாராம், அந்த அம்மா கொடுத்த கவரு இவர்கிட்ட கொடுத்துட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அப்படித்தான் நினைக்கிறேன், இருக்கணும் இல்லைன்னா அவர். ஆமாம், பிரைம் மினிஸ்டருக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த கவர் மேலே நான் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த அம்மா என்ன பண்ணாங்க, 2 முக்கியமான பொறுப்புகளை கேட்டாங்க. அதில் ஒன்று அந்த கவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலைன்னு வாஜ்பாய் அவர்கள் சொல்கிறாரு. இல்லை, யஷ்வந்த் சின்ஹா சொல்கிறார். வாஜ்பேயும் நீங்கள் எடுங்கன்னு சொல்லலை, என்ன சொல்ல, நீங்கள் எடுக்காதீங்க எதுவும் சொல்லலை. ஆனால் அந்த கவரை பற்றி தெரிஞ்சிருந்தது ஒரு பெரிய ஆச்சரியமாக அவர் சொல்கிறார். இவங்க தான் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி கொடுத்து விட்டுருக்கோம். அந்த அரசு அப்போ வந்து உங்களுக்கு இவர் ஞாபகம் இருக்கும்,
அவர் மேஜராக இருந்தவர், அவர் பேர் என்ன, அவர் ஜஸ்வந்த் சிங். ஜஸ்வந்த் சிங் அடிக்கடி இங்கே வருவார், வந்து அம்மையாரை பார்ப்பார். ஓகே. ஒவ்வொரு முறை இந்த அம்மா ஏதாவது கோவப்பட்டுக்கிட்டு அவங்க முகத்தை திருப்பிக்கிட்டாங்கன்னா உடனே ஜஸ்வந்த் சிங் வந்துருவார். ஸோ உடனே அவர் 2 பேருக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப். ஆமாம், அவர் அனுப்பி அவரை சமாதானப்படுத்த இந்த அம்மாக்கு என்ன வேணுமோ அப்படின்ட்டு அவர் வருவார். மினிஸ்டர் வித்வுட் போர்ட்ஃபோலியோ, கேபினட் ஸ்டேட்டஸ் டு டீல் வித் ஜெயலலிதா அப்படின்னு பத்திரிகையில் எழுதணும். அந்த மாதிரி அவர் அடிக்கடி போஸ் தோட்டத்துக்கு வந்து அந்த அம்மாவை சரி பண்ணி சமாதானப்படுத்தி அந்த கூட்டணியில் இருக்க வைக்க வேண்டியெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் நடந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, இங்கே சிறப்பு நீதிமன்றங்கள்லாம் போட்டிருந்தாங்க தமிழ்நாட்டில். கலைஞர் வந்த உடனே 96ல் அதுதான் முதல் முறை சிறப்பு நீதிமன்றங்கள் ஊழலை விசாரிக்கிறதுக்காக. அந்த நீதிமன்றங்களில் இருக்க வழக்குகள் எல்லாம் முடக்கணும் அப்படின்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் பண்ண முடியல அவங்களால. அப்புறம் அந்த அம்மாவே சொன்னாங்க, நான் இந்த மாதிரிலாம் அழுத்தம் தரேன்னு சொல்கிறாங்க. இதில் இருக்க நான் அப்படி அழுத்தம் தர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, எல்லா வழக்குகளும் தமிழ்நாட்டில் இருக்கு, என்ன எப்படி நான் அழுத்தம் தர முடியும்? அதனால தான் நீங்கள் சொன்ன அந்த கோரிக்கை இந்த கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணேன். இப்போ கவர்மெண்ட் போயிடுச்சுன்னா, என்னோட கவர்மெண்ட் வந்துருச்சுன்னா நான் நினச்சதை பண்ணிட்டு போகிறேன் இல்லையா? அதனால் இந்த ரெண்டு கோரிக்கையும் போட்டு இந்த 13 மாதங்கள் அவங்கள ஒரு பாடாப்படுத்திட்டாங்க. அவர் என்ன பண்ணார், இங்கே வந்து சென்னை மெரினாவில் அதுக்கப்புறம் 99 தேர்தலுக்கு இங்கே பேசின பேச்சில் அவர் சொன்னார், என்னுடைய அரசியல் வாழ்க்கையிலேயே அந்த 13 மாதங்கள் தான் மிகவும் துன்பமான மாதங்கள் அப்படின்னு சொன்னார். அந்த பீரியடில் இவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஜெயலலிதா அவர்கள் போயஸ் கார்டன் வாசலில் வண்டியிலேயே தூங்கிட்டு இருந்து அப்பாயின்மெண்ட் கேட்டால் அவங்க தரலன்னு சொல்லி ஒரு இன்டர்காம்லேயே பேசி அனுப்பிட்டதா அப்படின்லாம் பத்திரிகைகளில் செய்தி வந்துச்சு. அப்படிலாம் நடக்கலைன்னு அவர் சொன்னார். நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். சிறப்பு சார். இந்த பாகத்தை நம்ம வந்து டெல்லி நிகழ்வுகளை அதிகமாக பேசியிருக்கோம். ஸோ அடுத்த பாகத்தில் தொடர்ந்து நீங்கள் அந்த ஆட்சியை பற்றி பதிவு செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.